வணக்கம். இந்த வீடியோவில் ஆட்டு இரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம குக் பண்ணிடலாம். கடையில் ஆட்டோட ரத்தம் வாங்குறப்பவே இந்த மாதிரி ஈரல் மாதிரி தான் இருக்கும். அதை உடச்சி விட்டுறாமல் பார்த்து க்ளீன் பண்ணணும். உடச்சி விட்டிங்கன்னா ரத்தம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். வாங்கி ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணணும். கடையில் ஆட்டோட ரத்தம் தேவையான அளவு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதை குக் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய், தாளிக்கிறதுக்கு சீரகம், கறிவேப்பிலை, வரமிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் தேவைப்படும். கடைசியாக பொரியல் பண்ணிவிட்டு அது கூட நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பொடி சேர்க்கணும். உப்பு இவ்வளோ தான் தேவைப்படும் ஆட்டு ரத்த பொரியல் செய்கிறதுக்கு. ஆட்டோட ரத்தம் மேலே முடியெலாம் நிறைய ஒட்டியிருக்கும். ஸோ கடையில் வாங்கிட்டு வந்த உடனே நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு அதை உடனே சமைச்சிடுங்க. ஒரு 6 தடவை இல்லை 7 தடவை தண்ணியை மாற்றி மாற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் மஞ்சள் பொடி போட்டு ஹாட் வாட்டரில் கூட ஒரு தடவை அலசி எடுத்துக்கோங்க. ஆட்டோட ரத்தத்தை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய் 1 இல்லைன்னா 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ண சின்ன வெங்காயத்தையும் அதோட சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதக்கிறப்பவே தேவையான அளவு உப்பையும் நீங்கள் சேர்த்துடலாம். உப்பு, மிளகு பொடி இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டோட ரத்தத்தை இதோட சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே சீக்கிரமே நல்லா குக் ஆகிடும். நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். வெந்ததுக்கப்புறமா துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் இதோட சேர்த்துருங்க. தேங்காவை சேர்த்து ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கலர் சேஞ்ச் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி டார்க்காக வந்துடும். சாப்பிட்றதுக்கும் முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப சத்தான உணவு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு பொடி, வரமிளகாய் இதோட அளவெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. நன்றி.